திரு வெள்ளரசன் அவர்களின் சென்னியின் வாழ். கணியரை தேடிக்கொண்டு காட்டிற்குள் எழுந்திருந்த இரு அதிக வீரர்களும் குறிப்பிட்ட தொலைவை அடைந்ததும் நின்று ஓரிடத்தில் தங்கள் பார்வையை நிலைத்தனர். அங்கு அவர்களுக்கு முன் ஒரு பெரும் பாறை இருந்தது. அந்த பாறை ஏறத்தாழ 20 அடி நீளமும் அதே அளவு பரப்பும் இருக்கும். அதன் மேல் தன்னந்தனியாக வயது முதிர்ந்த ஒருவர் வானை பார்த்தபடியே அமர்ந்திருந்தார். வெள்ளை தலைப்பாகியும் கீழாடையும் அணிந்திருந்த அவருக்கு பிடரி மீசை கருகருவென்று வளர்ந்திருந்தது. மெலிந்த மேனி உடையவர். வனத்தில் கடும் குளிரை தாக்குப்பிடிக்க கருப்பு நிற விலங்கு தோலால் போர்வை ஒன்றை போர்த்தபடியே அமர்ந்திருந்த அவர் வானத்தை பார்த்து முறுவல் செய்து கொண்டிருந்தார். ஏனோ அப்பொழுது அவருடைய முகத்தில் ஒருவித பரவசம் ஒட்டிக் கொண்டிருந்தது. அவரை தேடி வந்த அதிக வீரர்கள் இருவரும் அவரை பார்த்துவிட்டு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு புறவிகளிலிருந்து கீழே இறங்கி அவர் வீட்டில் இருக்கும் பாசறைக்கு முன் சென்று நின்று அவரை அண்ணாந்து பார்த்தனர். இருவருக்குமே அவரை அழைப்பதில் சிறு நெருடல் இருந்தது. என்னடா செய்வது என்று கேட்டான் ஒருவன். இரு, நான் முயல்கிறேன் என்றான். அவன் சத்தமாக இருமினான். அப்படி செய்ததால் அவருடைய கவனம் தங்கள் மீது திரும்புவனை இருவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அவரோ எந்தவித அசைவுமின்றி அப்படியே இருந்தார். அதன் பின் மற்றொருவன், இது சரிவராது கணியரே என்று கூறிவிட்டு அழைத்தான். அதை கேட்ட கணியர் வானை பார்த்த வண்ணமே தன் சுட்டுவிரலை இருவரையும் நோக்கி நீட்டி மடக்கி அசைத்து, வாருங்கள் வாருங்கள், இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களும் பாருங்கள், என்னுடன் சேர்ந்து இறையின் அற்புத படைப்பை கண்டு மகிழுங்கள், வாருங்கள் என்று அழைத்தார். அவர் அழைக்கும் துணியும் பேசும் விதமும் 2 வீரர்களையும் ஆச்சரியம் கொள்ள செய்தது. அதனால் இருவரும் பாறை மீது ஏறிச் சென்று கணியரின் இருபுறமும் அமர்ந்து அவரைப் போலவே வானை பார்த்தனர். வானில் என்ன தெரிகிறது கணியரே? வானை பார்த்தபடியே வினவினான் ஒருவன். அதோ அங்கு பெரிதாக தெரிகின்றது பார் என்று வானை நோக்கி விரலை காட்டினார் கணியர். இருவரும் அதை அவர் சுட்டும் இடத்தில் ஆராய்ந்து பார்த்தனர். இருவருடைய கண்களுக்கும் எதுவும் தெரியவில்லை. வழக்கமான வானம் போலதான் அது தெரிந்தது. ஒன்றும் தெரியவில்லையே, தலையை சொரிந்து கொண்டே வினவினான் ஒருவன். அட, அதோ அங்குதான் இருக்கிறது, நன்றாக பார், அதை சுற்றி வெண்கற்கள் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன பார் என்றார் கணியர் சிரித்தபடியே. அவருடைய பெயர் சனி, நம்மையெல்லாம் ஆட்டி வைப்பவர். ஆஹா, அவர் எத்தனை அழகுடையவர்! 9 பேரில் இவர் மிகவும் வித்தியாசமானவர் என்றார் கணியர். அவர் எதை பற்றி பேசுகிறார் என்றே 2 வீரர்களுக்கும் குழப்பமாகியிருந்தது. போக போக வானியல் சம்பந்தப்பட்டதே என இருவராலும் ஒருவாறு ஊகிக்க மட்டும்தான் முடிந்தது. இந்த 9 கோள்களும் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் தீர்மானிக்கின்றன. இவை நகர்ந்தால் அவை சொல்லுவதை நாம் கண்டுபிடித்து விடலாம். அவை நகர நகர நம்முடைய வாழ்வும் நகரும் என்ற கணியரின் இதழ்கள் பரவசம் உருவலை ஏந்திட. அவர் கண்களை மூடி அப்படியே பெருமூச்சும் விட்டார். கணியரே, என்னப்பா கண்களை திறக்காமலே வினவினார் அவர். செல்வோமா? எங்கே? தங்களை மன்னர் அழைத்துள்ளார். அதை கேட்ட கணியர் சட்டென்று மேலே திறந்து பார்வையை கீழே இறக்கினார். அப்பொழுதுதான் அவர் பூமிக்கே மீண்டிருந்தார். ஏனப்பா, இதை வந்ததுமே கூற வேண்டாமா? சரியாய் போயிட்டு போங்கள். தேடி வந்த எங்களிடம் கதைகளை கூறி வானை பார்க்க வைத்துவிட்டு இப்பொழுது இப்படி கேட்கிறீர்களே என அவர்கள் இருவரும் எழ கணியரும் எழுந்தார். அதன் பின் மூவரும் பாறையிலிருந்து இறங்கி கீழே வந்தனர். ஒருவன் கணியரை தன்னுடன் புறவியில் ஏற்றிக் கொண்டான். அதன் பின் மூவரும் பெருங்கோ அதியரை காண தகடூர் அரண்மனையை நோக்கி பயணித்தனர். தன் கையில் இருந்த இறைச்சங்கை சிரிப்புடன் ஆராய்ந்து கொண்டிருந்தார் கணியர். அவருக்கு முன்னே பெருங்கோ அதியரும் இளங்கோ அதியனும் நின்றிருந்தனர். இடத்தில் நெடுங்கீரனாரும் நெடுவேலும் அழிசியும் கூட காணப்பட்டிருந்தனர். முன்னும் பின்னும் நின்று இறைசங்கை ஆராய்ந்து கொண்டிருக்கும் கணியர் பிறகு அதே முகமலர்ச்சியுடன் பெருங்கோ அதியரை பார்த்து பேசலானார். அரசே, அபூர்வம் அபூர்வம், இறைசங்கை காண்பதே அபூர்வம். இதை எடுத்து வந்தது யார் என்று உற்சாகத்துடன் கேட்டார். இதோ இவர்கள்தான் என மூவரையும் பார்த்தவர், எனது விசுவாசம் மிகுந்த வணிகர்கள். மூவரும் இதற்காக பெரும் முயற்சி செய்து நீண்ட காலத்தையும் நேரத்தையும் செலவு செய்துள்ளார்கள் என்றார் பெருங்கோ அதியர். கணியர் அவர்களை பார்த்தார். நான் கூறிய கடற்பகுதியில் தானே இதை கண்டெடுத்தீர்கள்? கரும்பெண்ணை கடலோடு கூடும் திசையில்தானே கிடைத்தது என்று கணியர் கேட்க, ஆம் கணியரே, தாங்கள் சுட்டிய இடத்தில்தான் தேடினோம் என்றார் நடுங்கீரனார். நன்று நன்று என்று கூறிவிட்டு மீண்டும் இறைசங்கின் அழகில் மூழ்கினார் கணியர். அப்பொழுது
கணியரே, நீங்கள் கேட்டதை கேட்டபடி கொடுத்து விட்டேன். இப்பொழுதாவது என்னுடைய செல்வத்தை கண்டுபிடித்து விடலாம் அல்லவா என்று வினவினார் பெருங்கோவடியர். அதற்கு இறைசங்கின் மீதிருந்த பார்வையை அதிரம் மீறி திருப்பிய கணியர், அரசே என தரத்தார். அதன்பின் அன்றிரவே தகடூர் வனத்திற்குள் பூஜை தொடங்கியது. அந்த ஒற்றையடி காட்டு பகுதியில் தேரை செலுத்துவது கடினம் என்பதால் அனைவரும் நடக்கலானார்கள். முன்னே ஒரு வீரன் தீப்பந்தத்தை ஏந்தி நடக்க அவனுக்கு பின் கணியர் சென்றார். அவருக்கு பின் வேலேந்திய வீரன் ஒருவன் தீப்பந்தம் ஏந்தி செல்ல அவனுக்கு பின் பெருங்கோ அதிபரும் இளவரசன் இளங்கோ அதியனும் நடக்கலானார்கள். அவர்களுக்கு பின்னே 2 வீரர்கள் காவலாக வாளேந்தி நடக்க அவர்களுக்கு பின்னால் நெடுவேல் கையில் தீப்பந்தத்துடனும் அவருக்கு பின்னால் நெடுங்கீரனாரும் அவரது இடையில் அமர்ந்தபடியே சிறுவன் அழிசியும் வந்தார்கள். அவர்கள் அனைவரையும் பின்தொடர்ந்து இறுதியாக ஒரு வீரன் வாளும் தீப்பந்தமும் ஏந்தியபடியே சென்றான். முன்னே நடந்து செல்லும் கணியர் ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்தபடியே சென்று கொண்டிருந்தார். அவர் எப்பொழுதும் கலகலப்புடன் இருப்பவர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதிர்ச்சியையும் கவலையும் முகத்தில் வெளிக்காட்டாதவர். எதையுமே மகிழ்ச்சியுடன் கையாள்பவர். தப்பித்தவரை கூட தீய சொற்களை உச்சரிக்காதவர். ஆக மொத்தத்தில் இனிமை மிக்க நல்ல மனிதராக வாழ்பவர். நீண்ட நேர நடைக்கு பின் நெருங்கிவிட்டோம் என்று குதூகலத்துடன் சொன்னார் கணியர். அப்பொழுது அவர்கள் அனைவரும் எதிர்பார்த்த பகுதிக்கு வந்து சேர்ந்திருந்தனர். அங்கு வந்ததுமே ஒற்றையடி பாதை முடிந்து புல்வெளி பரவலாகத் தொடங்கியது. சுற்றும் காற்றின் உறவாடலும் அதிகரித்தது. அது ஒரு மலையின் உச்சி. அங்கிருந்து பார்த்தால் அதியரின் தகடூரை தென்படும். அந்த உச்சியில்தான் தெய்வம் சேயோன் பாறை ஒன்றில் படைப்புச் சிற்பமாக கிடைக்கின்றான். அந்த காட்டுச் சேயோன்தான் பெருங்கோ அதிபரின் விருப்ப தெய்வம். மலையேறி வந்த அனைவரும் காட்டுச் சேயோனை வணங்கி நின்றனர். பிறகு தீப்பந்தம் சுமக்கும் வீரர்களில் சிலர் தங்கள் பந்தத்தை அருகே இருப்பவர்களிடம் கொடுத்துவிட்டு சுமந்து வந்திருந்த மூட்டைகளை அவிழ்க்கலானார்கள். அதற்குள் பூஜைக்கு தேவையான பொருட்கள் பல இருந்தன. தங்கத்தட்டுகள், மலர்கள், கற்பூரம், தேங்காய் போன்றவற்றை மூட்டையிலிருந்து வெளியே எடுத்து சேயோனுக்கு முன் அடுக்கினர் அதிய வீரர்கள். அதையடுத்து கணியர் அவற்றின் முன்பாக வந்து நின்றார். தனக்கு எதிரே மலர்களோடு இருந்த தங்கத்தட்டினை கையில் ஏந்தியவர் சேயோனின் சிற்பத்தை பார்த்து தலையை பணிந்துவிட்டு அந்த தட்டை பெருங்கோதியர் முன் கொண்டு சென்றார். பெருங்கோதியர் தன் இடையில் இருந்த பட்டுப்பையை திறந்து அதற்குள் இருக்கும் சங்கை எடுத்து தட்டின் நடுவே வைத்தார். அதன்பின் இறைசங்கை தூங்கிக் கொண்டிருந்த அத்தட்டை சேயோன் முன் வைத்தார் கணியர். அனைவரும் கைகளை கூப்பி பணிவுடன் நின்றனர். கணியன் சேயோனின் மீது பூவை வாரி எரித்து பூசையை தொடங்கினார். வழக்கமாக அதியர்குடி இந்த இடத்தில்தான் காலம் காலமாக வந்து குறி கேட்கும். அன்றும் தன்னிடமிருந்து தொலைந்து போன செல்வத்தை கண்டறிய குறி கேட்க வருகை தந்திருந்தார் பெருங்கோ அதியமான். முன்பு இதேபோல் அவர்கள் குறி கேட்க வந்த பொழுது கணியரால் சரியாக கூற முடியவில்லை. எதுவோ தன்னை தடுக்கிறது என்றவர் மேலும் இறைசங்கை பற்றி கூறியிருந்தார். அது இருந்தால்தான் தொலைந்த செல்வத்தை தான் கண்டுபிடித்த முடியும் என்றும் தெய்வத்தன்மை கொண்ட அபூர்வமான அந்த சங்கு எங்கு கிடைக்கும் என்பதையும் அதியரிடம் தெரிவித்திருந்தார் கணியர். ஆனால் ஒன்று, இதில் ஒரு மண்டலத்திற்கு ஒரு செய்தியை மட்டும்தான் கேட்க முடியும் என்பதையும் அவர் முன்னமேயே தெரிவித்திருந்தார். அதையடுத்து அன்றே பெருங்கோ அதியர் அந்த சங்கை கண்டுபிடித்து கொண்டு வர நெடுங்கீரனாரையும் அவருடைய மகன் நெடுவேலையும் பணித்தார். இருவரும் மிகவும் திறமையான வணிகர்கள். அவர்களுக்கு கீழே இருக்கும் பணியாட்களும் கடற்கரை பட்டினங்களுக்கெல்லாம் சென்று தகடூருக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொள்முதல் செய்து வருபவர்கள். அப்படிப்பட்டவர்களின் பல கால கடும் முயற்சிக்கு பின்னர் கணியர் கேட்ட 1000 கண் கொண்ட அபூர்வ சங்கும் கிடைத்து விட்டது. இப்பொழுது தொலைந்த செல்வத்தை கண்டறிவதுதான் மீதம். கணியர் சேயோனுக்கு மரியாதனை செய்துவிட்டு கற்பூர கட்டி ஒன்றை ஏற்றினார். பிறகு சிரிப்புடன் வானை பார்த்து ஏதேதோ முணுமுணுக்கத் தொடங்கினார். அவருடைய 2 பெரும் விழிகளும் வானை சுற்றி வட்டமிட்டன, ஒரு இடத்தில் நிலைத்தன. அப்படியே சில நொடிகள் வானை பார்த்து கொண்டிருந்தவர் பிறகு குனிந்து நிலத்தை பார்த்தார். அதையடுத்து மண்டியிட்டு சேயோனை வணங்கிவிட்டு கண்களை மூடினார். இமைகளுக்குள் பறவை எரியிலிருந்து அவருக்கு தெரிந்த காட்சியை விவரிக்கும் சக்தி அங்கிருந்த யாருக்கும் இல்லை. பிறகு தன் மனக்கண்ணில் தோன்றும் அந்த காட்சியை அப்படியே சேயோனுக்கு முன் மணலில் சுட்டு விரலால் வரையத் தொடங்கினார் கணியர். 9 சிறு பெரு வட்டங்களை
ஒன்றன் பின் ஒன்றாக வரைந்தவர். நடுநடுவே சிறு 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 வட்டங்களையும் வரைந்தார். அந்த சமயம் வீரர்கள் தூக்கி பிடித்திருக்கும் தீப்பந்த ஒளியில் கணியரின் வியர்வை வழியும் உடல் தங்க நிறத்தில் மின்னியது. அப்பொழுது அவர் கழுத்தில் ஒற்றை புலிப்பல் மட்டும்தான் இருந்தது. அவருடைய மூதாதையர்கள் வேட்டையாடி கணியருக்கென்று விற்று சென்ற சொத்து அது ஒன்றுதான். பிறகு கணியர் கண்களை திறந்தார். அந்த நொடி அவர் முகத்தில் அப்படி ஒரு பரவசம் தெரிந்தது. இத்தனை கோள்களையும் அண்டவெளியையும் படைத்து அருளிய பரம்பொருளை மனதில் நிறுத்தி மகிழ்ந்தார். வணங்கினார், போற்றினார். பிறகு கீழே பார்த்து தான் வரைந்த கோள்களின் நிலையையும் அவற்றின் சுழற்சியையும் அடுத்து அவை இடம்பெயர உள்ள பகுதியையும் குறிப்பாக ஒரு நட்சத்திரத்தின் அசைவையும் கணக்கிட்டார். தொலைந்து போன செல்வத்தின் தற்போத நிலையை கூறினார். தங்கள் செல்வம் ஊர் ஊராக பயணித்து கொண்டிருக்கிறது அரசே என்றார் கணியர். பெருங்கோ அதியரும் இளங்கோ அதியனும் நெடுங்கீரனாரும் நெடுவேலும் அழிசியும் சுற்றியிருந்த வீரர்களும் அதை கேட்டனர். இளங்கோ அதியன் தந்தையை பார்த்தான். பிறகு அவன் ஏதோ கேட்க வாயெடுக்க அதை கவனித்ததும் அவனை தடுத்தார் பெருங்கோ. அமைதியாக இரு என்று சைகையிலேயே சொல்லிவிட்டு கணியரை பார்த்தார். கணியர் அந்த இறைச்சங்கை கையில் எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டார். அதற்கடுத்து அனைவரும் அவரை உன்னிப்பாக கவனித்தனர். தன் இடையில் அமர்ந்திருக்கும் அழிசி ஏதோ சொல்ல வந்தபோது கூட அவன் வாயையும் பொத்தினார் நெடுங்கீறினார். இறை சங்கை என் திசைகளிலும் திருப்பி திருப்பி காட்டிய கணியர் பிறகு அதை வாயில் வைத்து வானை நோக்கி பலமாக ஊதினார். சங்கு பெரும் சத்தத்துடன் முழங்கியது. அதன் சத்தத்தை கேட்க முடியாமல் அழிசி காதுகளை அடைத்து கொண்டான். நெடுநேரம் சங்கையை இசைத்த கணியர் பிறகு அதன் துளைப்பகுதியை தன் வாயிடம் கொண்டு வந்து எதுவோ முணுமுணுத்தார். பிறகு அதன் மீது மஞ்சள் நீரை ஊற்றினார். தீப்பந்தமும் கற்பூரமும் கிளப்பும் தீயின் ஒளியில் சங்கு மினுமினுத்தது. இவை அனைத்தும் வீண் வேலை என்பது போல் சலிப்புடன் முகத்தை மாற்றிக்கொண்டு வேறு பக்கம் பார்த்தான் அரிய இளவரசன். ஆனால் பெருங்கோ அரியரோ அடுத்து என்ன என்பது போல் ஆர்வத்துடன் காணப்பட்டார். கணியர் இறைசங்கை கண்ணியில் ஒற்றி எடுத்துவிட்டு தனது வலது காதிடம் கொண்டு சென்று அது என்ன சொல்கின்றது என்று கவனித்தார். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் சிரிப்புறம் காணப்படும் கணியரின் முகம் அப்பொழுது மெல்ல மாறி வாடியது. கலவரமடையத் தொடங்கிற்று. அவரே அப்படி நின்று இருப்பதால் கணியரே என்று அழைத்தார் பதற்றமடைந்த பெருங்கோ அதியர். கணியர் அனைவரையும் பார்த்தபடியே திரும்பி நின்றார். அவர் முகத்தில் இருக்கும் கலவரத்தைக் கண்டு பெருங்கோ அதியர் அவரை நோக்கினார். என்ன என்று நெருங்கிய அதியரின் விழிகள் வெறிந்தன. கணியர் இறை சங்கை அவரிடம் கொடுத்தார். சங்கை பெற்று காதில் வைத்து கேட்ட பெருங்கோ அதியருக்கும் சொற்ப நொடிகளில் அதிர்ச்சி ஏறியது. அதியருக்கு அதிய மக்களின் அழுகை குரலும் கதறல் சத்தமும் கேட்டன. சேயோனே, மாயோனே, வேந்தே, கொற்றவையே, வருணா என தமிழ் மக்கள் தங்கள் நில தெய்வங்களின் பெயரை கூறி அழுவதும் அதைத் தொடர்ந்து புறவிகளின் குளம்பு ஓசைகளும் யானைகளின் பிளிரலும் பலர் குடிசைகள் தீப்பிரித்து எழியும் சடசடவென்கின்ற சத்தமும் குழந்தைகளின் அழுகை குரலும் மரண ஓலமாக அந்த சங்கிற்குள் கேட்டது. இவை அனைத்தையும் கேட்ட பெருங்கோவின் நடுங்காத சிம்ம உள்ளமும் நடுங்கற்று. அவர் மிரட்சியுடன் கணியரை பார்த்தார். கணியரும் அதே மிரட்சியுடன் அவரை பார்த்து தமிழகம் மாபெரும் ஆபத்தை எதிர்கொள்ளப் போகின்றது அரசே என்றார். Thanks for watching. Please subscribe.